அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம கலைவாணி அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 டெஸ்ட் கொடுக்குறோம் மேக்ஸில். இந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தனி வட்டின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சிலபஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் 100 கணக்கு உங்களுக்கு கொடுத்துருவான். அப்ப அந்த 100 கணக்கு படிச்சாலே போதுமானது. அப்ப 20 டாபிக் இருக்கும். 20 டாபிக்ல பாத்தீங்கன்னா ஒரு 2000 கணக்கு நீங்க படிச்சாலே 25க்கு 23 மார்க் எடுக்கலாம். நீங்க எளிமையாவும் இந்த 100 கணக்கும் பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் கொடுத்துருவான், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவான். பாத்தீங்கன்னா ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதம் ரைட்டா 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்கன் கேக்குறாங்க. அப்ப ஒண்ணுமே இல்லை, தனி வட்டி SI = PNR / 100 ஃபார்முலா எழுதிக்கணும். SI என்பது தனி வட்டி, P என்பது அசல், N என்பது வருடம், R என்பது வட்டி வீதம். இதை எழுதிக்கணும். அப்ப P அசல், N வருடம், R என்பது வட்டி வீதம். ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதம் ரைட்டா 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்கன்னு கேக்குறாங்க. அப்ப தனி வட்டி SI = PNR / 100. இந்த ரூபாய் 20,000க்குன்னு கொடுப்பான், அசலுக்கு இக்குன்னு கொடுப்பான், இல்ல அசலுக்குன்னு அவன் தான் P. அப்ப எடுத்து எழுதணும் 20,000. வட்டி வீதம் பர்சன்டேஜ் இருக்குல்ல, சதவீதம் வந்தாலே வட்டி வீதம், அப்ப 10%. சதவீதம்னாலே அவன் தான் R. N என்பது 4 ஆண்டுகள் கொடுப்பாங்க, அப்ப 4 ரைட்டா. இப்ப ஃபார்முலா எழுதுமா? SI = P எவ்வளவு கண்டுபிடிச்சிருங்க? 20,000 இன்ட்டு N என்பது என்ன? 4. R என்பது 10% டிவைடட் பை இந்த ஃபார்முலா 100 இருக்கா, அதை எடுத்து எழுதிக்கணும் ரைட். இந்த ஒரு 0, இங்க ஒரு 0, இந்த 2 0க்கு 2 0, இந்த 2 0, இந்த கீழே 2 0க்கு, இந்த 2 0க்கு பாத்தீங்கன்னா இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிட்டீங்க. மீதி பேலன்ஸ் எழுதுங்க. 200 இருக்கு, 4 இருக்கு, 10. இந்த 200 இருக்கு, 4 இருக்கு, 10 இருக்கு. அப்ப 200 × 4 மட்டும் பெருங்க 0 0 4 2 8 இன்ட்டு 10ஆல பெருக்குனா 0 0 0 0 0 8 0 0 0 8000 ரைட்டுங்களா. அப்ப SI = 8000. இந்த 10 கூட அப்படியே 800, ஒரு 0 இருந்தா ஒரு 0 டைரக்டா போட்டுருங்க, இந்த மாதிரி பெருக்க தேவையில்லை. இப்ப மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றோம். ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதம் ரைட்டுங்களா 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்கன்னு கொடுப்பாங்க. தனி வட்டி SI = PNR / 100 ரைட்டுங்களா. P என்பது அசல், ரூபாய் 20,000க்கு அந்த 20,000க்கு எடுத்துக்கலாம். அந்த P உடைய வேல்யூ எடுத்துட்டீங்களா. N என்பது வருடம், 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா, அப்ப அண்டர்லைன் பண்ண 4 போட்டோம். R வட்டி வீதம், அப்ப R என்பது 10%. ஃபார்முலா PNR / 100. SI = P உடைய வேல்யூ என்ன? 20,000 போட்டீங்களா. இன்ட்டு என்ன 4, இந்த 4 தூக்கி போட்டேன். இன்ட்டு R உடைய வேல்யூ 10, இந்த 10 தூக்கி போட்டீங்க. ஃபார்முலா இருக்கிற 100. அப்ப இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 அடிச்சிட்டீங்களா. அடுத்தது 200 இருக்கா, இன்ட்டு 4 இருந்தாங்க. அப்ப 200 4 × 10 பேலன்ஸ் எல்லாம் எடுத்து ஏற்றிங்க. 200 × 4 அப்ப பாருங்க 0 0 4 2 8 800 வந்துருதா. இந்த 10 அப்ப 800 10, ஒரு 0 இருந்தா ஒரு 0 சேர்த்துங்க, 2 0னா 2 0, 3 0னா 3 0 சேர்த்துங்க, ஒரு 0 தானே, அப்ப 8000. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் வந்து பார்த்தா 300 rupees தான் உங்களுக்கு மேக்ஸுக்கு நாங்க சேர்க்கலாம். 21 டெஸ்ட் கொடுக்குறோம். நீங்க விருப்பம் வந்து சேர்ந்து இதுல படிச்சிடுங்க. ஏன்னா 25 மார்க் 23 மார்க் வருது.
21 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு சாப்டர் 100 கொஸ்டின், அப்ப 20 சாப்டர் 2000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நடத்தி இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.